ஹாய் கைஸ் பிகே. இந்த வீடியோவில் நம்ம டாக்கர் கமெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ரொம்ப இம்பார்ட்டண்டான டாக்கர் கமெண்ட்ஸ். ஸோ இந்த கமெண்ட்ஸ்லாம் நான் ஒரு ப்ரொடக்ஷன் இஷ்யூ வரும்போது யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லெட் கெட் ஸ்டார்டட். ஸோ இந்த 3 கமெண்ட்ஸை தான் இந்த வீடியோவில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ இந்த கோடுடைய லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நான் ரெபாசிட்டரியில் புஷ் பண்ணிவிடுவேன். ஸோ நீங்கள் அங்கேருந்து இதை எடுத்துகிட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகேவா? லெட் கெட் ஸ்டார்டட். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாஸ்க் அப்ளிகேஷன் இருக்குது. ஃப்ளாஸ்க் அப்ளிகேஷனா ஒரு வெப் ஃப்ரேம் ஒர்க், ஒரு வெப் அப்ளிகேஷன் ஃப்ரேம் ஒர்க் பைத்தானில் இருக்குது. ஸோ இதை நான் இப்போ ரன் பண்ணேன்னா எனக்கு ஒரு அப்ளிகேஷன் எனக்கு வரும். ஹலோ வேர்ல்டு அப்படின்னு வரும். ஸோ நம்ம இங்கே வேறு எதாவது கொடுக்கலாம். ஏன்னா எல்லா வீடியோலையும் ஹலோ வேர்ல்டுன்னு சொல்லிட்டு போட்டு அந்த ஹலோ வேர்ல்டே போர் அடிச்சிட்டாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா, இருங்க பாய், வெப் அப்ளிகேஷன். ஓகேவா? ஸோ செக் பண்ணி பார்ப்போம். ஓகே பாருங்கள். ஸோ இதான் நம்மளுடைய கோடு. நீங்கள் இதை எப்படி கன்சிடர் பண்ணிக்கணும்னா, இதுதான் உங்களுடைய அப்ளிகேஷன் அப்படின்றத கன்சிடர் பண்ணிக்கோங்க. நம்ம அதுக்கப்புறம் டாக்கர் ஃபைல் பார்க்கலாம். ஸோ டாக்கர் ஃபைலில் நான் ஃப்ரம் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னா, பைத்தான் 3.9 ஸ்லிம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த ஃபோல்டர் நேமும் மாற்றிக்கலாம். ஃபோல்டர் நேமு வணக்கம். ஓகே. அண்ட் காப்பி பண்ணி போடுறேன். எதை காப்பி பண்ணி போடுறேன்னா, இந்த app.py மட்டும் உள்ளே காப்பி பண்ணி போடுறேன். இப்போ டாட் போட்டால் என்ன ஆகும்? டாக்கர் ஃபைலு, readme.md எல்லாமே உள்ளே வந்துடும். ஓகேவா? அதனால் என்ன பண்ணுறேன், app.py எடுத்து நம்ம வணக்கம் இந்த ஃபோல்டருக்குள்ளே போட்டுடலாம். வணக்கம்டா மாப்பிள்ளைன்னு போட்டுருவோம், அது நல்லாயிருக்கும். மாப்பிள்ளை மாப்பிள்ளை. ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம ஃப்ளாஸ்க்கை இன்ஸ்டால் பண்ணிடலாம். எதுக்கு நான் ஃப்ளாஸ்க்கை இன்ஸ்டால் பண்ணுறேன்னா, இந்த அப்ளிகேஷனில் நான் இம்போர்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், ஃப்ளாஸ்க்குன்னு. ஸோ என்னுடைய டாக்கர் ஃபைலில், டாக்கர் கண்டெய்னரில் நான் இதை இன்ஸ்டால் பண்ணணும். ஓகே. அதுக்கப்புறம் நம்ம டாக்கரை எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கோம் 5000. ஏன் 5000 எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கேன்னா, இங்கே பாருங்கள், நம்ம அப்ளிகேஷன் 5000 ரன் ஆகுது. அதனால் 5000 நான் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கேன். கடைசியாக நான் கமெண்ட்ஸ் போட்டு நான் ரன் பண்ணுறேன். ஸோ இந்த கமெண்ட் போட்டேன் அப்படின்னா என்னால் லோக்கல்லே ரன் பண்ண முடியும். லோக்கலில் ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பைத்தான் 3, ஏன்னா நான் 3 தான் வச்சுருக்கேன். ரன் ஆகலை. இந்த ஃபோல்டருக்குள்ளே போயிடலாம். இங்கே பாருங்கள், ரன் ஆகுதா? இதை நான் கிளிக் பண்ணேன்னா எனக்கு இருங்க பாய் வெப்சைட் வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இதான் நம்மள அப்ளிகேஷன், நம்ம டாக்கர் ஃபைல். ஐ ஹோப் நீங்கள் டாக்கர் ஃபைல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிள் தான். இதெல்லாம் மெமரி பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம லோக்கலில் யூஸ் பண்ணுறதே அப்படியே நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா, ஒரு கண்டெய்னருக்கு எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பண்ணியிருக்கோம். கண்டெய்னர் இஸ் நத்திங் பட் சம் மைக்ரோ கம்ப்யூட்டர். ஓகேவா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இமேஜ் பில்ட் பண்ணிடலாம். இமேஜ் பில்ட் பண்ணுறதுக்கான கமெண்ட் டாக்கர் பில்ட் -t. என்ன இமேஜ் இது? இருங்க பாய் வெப்சைட்னால இது இருங்க பாய் இமேஜ், லேட்டஸ்ட் இமேஜ். ஓகேவா? டாட் கொடுக்குறேன். ஏன் டாட் கொடுக்குறேன்னா, இந்த டைரக்டரியில் எனக்கு டாக்கர் ஃபைல் இருக்குது, அதனால் கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், டாக்கர் இமேஜ் பில்ட் ஆகுது. ஸோ டாக்கர் இமேஜ் சக்ஸஸ்ஃபுல்லி பில்ட் ஆகிடுச்சு. இமேஜ் பில்ட் ஆகிடுச்சான்றதை வெரிஃபை பண்ணிடலாம். டாக்கர் இமேஜஸ் grep -i. grep -i எதுக்காக போடுறேன்னா, நான் ஃபில்ட்ரு பண்ணுறேன். ஏன்னா என்கிட்ட நிறைய இமேஜஸ் இருக்குது. நான் பர்டிகுலராக இந்த இமேஜ் மட்டும் இருக்கா இல்லையான்றதை பார்க்குறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இமேஜ் இப்போ பில்ட் ஆகிருக்கு. ஸோ இமேஜஸ் சக்ஸஸ்ஃபுல்லி பில்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த இமேஜை நம்ம கண்டெய்னராக மாற்றிடலாம். கண்டெய்னராக மாற்றுறதுக்கு நான் டாக்கர் கமாண்ட் கொடுக்கணும். டாக்கர் ரன் -நேம். நம்ம கண்டெய்னருக்கு நேம் கொடுக்கும். நேம் என்ன கொடுக்கலான்னா, வணக்கம்டா. ஓகேவா? இதான் கண்டெய்னர் நேம். அண்ட் போர்ட் கொடுத்துடலாம். போர்ட் என்ன கொடுக்க போகிறோன்னா 800. என் லோக்கல்லேருந்து நான் ஆக்சஸ் பண்ண போகிறேன். இன்சைட் த கண்டெய்னர் எனக்கு 500. ஓகேவா? நம்ம கடைசியாக நம்ம இமேஜ் நேம் கொடுத்துடலாம். இப்போ நம்ம ரன் பண்ணலாம். நான் -d கொடுக்கல. -d கொடுத்தா என்ன ஆகும், டிட்டாச்சிவ் மோட்.
எனக்கு இந்த லாக்லாம் எனக்கு வராது. ஸோ லாக் எனக்கு வெளியே வரணுன்றதுக்காக தான் நான் -d குடுக்கல. ஓகேவா? ஸோ ஐ ஹோப் யூ கைஸ் அண்டர்ஸ்டாண்ட். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். டாக்கர் ps கொடுக்கலாம். script -i வணக்கம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கண்டெய்னர் வந்துடுச்சு. நம்ம கிரியேட் பண்ண கண்டெய்னர் இருக்குது. நம்ம கிரியேட் பண்ண கண்டெய்னர் இந்த போர்ட்டில் இருக்கா இல்லையான்றதை பார்த்துடலாம். இது பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லி நம்ம கண்டெய்னர் ரன் ஆகிட்டுருக்கு. ஓகேவா? இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற 3 கமெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு கமெண்ட் லாக் கமெண்ட், செகண்ட் கமெண்ட் எக்ஸிக்யூட் கமெண்ட், தேர்ட் கமெண்ட் ஸ்டாட்டஸ் கமெண்ட். ஓகேவா? இந்த லாக் கமெண்ட் எதுக்காக நாங்கள் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நான் எதுக்காக யூஸ் பண்ணுவேன்னா, இப்போது ஏதோ ஒரு ப்ரொடக்ஷனில் ஏதோ ஒரு இஷ்யூ வருது அப்படின்னா, அந்த இஷ்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இந்த கண்டெய்னருடைய லாக் தேவை. ஓகேவா? என்ன லாகு, என்ன இஷ்யூ, இந்த கண்டெய்னர் எதாவது டவுன் ஆகுது அப்படின்னா, அது எதனால் டவுன் ஆகுது அப்படின்றதெல்லாம் இந்த லாகில் இருக்கும். ஓகேவா? இல்லைனா ஒரு அப்ளிகேஷன் ஏதாவது ஒரு டவுன் ஆயிடுச்சு, இல்லை அப்ளிகேஷனே ஒர்க் ஆகலை அப்படின்னா, அதெல்லாம் டீபக் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த கமெண்ட்ஸ்லாம் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட் கமெண்ட் பார்த்திங்கன்னா டாக்கர் லாக்ஸ் போட்டு கண்டெய்னர் ஐடி போடலாம், இல்லைனா கண்டெய்னர் நேமும் போட்டுக்கலாம். நம்ம கண்டெய்னர் ஐடியை போட்டுக்கலாம். கண்டெய்னர் -f என்னென்னா ஃபாலோ பண்ணுறேன். பாருங்கள், எஃப் போடாமல் போட்டேன்னா என்ன ஆகுது பாருங்கள், எனக்கு வெளியே வந்துடுச்சு. பட் எனக்கு -f போடுறதுனால என்ன ஆகுனா ஃபாலோவிலே இருக்கும். ஓகேவா? இப்போது நான் என்ன பண்ண போகிறேன், நம்ம அப்ளிகேஷனை பாருங்கள் ரீஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ரீஃப்ரெஷ் பண்ணுறேன்னா என்ன அர்த்தம், கெட் ரிக்வெஸ்ட் போயிட்டே இருக்குது நம்மளுடைய கண்டெய்னருக்கு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா எனக்கு இவ்வளோ லாக்ஸ் இருக்குது. ஓகேவா? இப்படி தான் நாங்கள் ஏதாவது ஒரு அப்ளிகேஷனில் இஷ்யூ அப்படின்னா இப்படி தான் நம்ம டீபக் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ என்னென்னா இந்த லாக் எல்லாமே எனக்கு ஒரு ஃபைலில் வேணும். அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு டெர்மினல் ஓப்பன் பண்ணிடுறேன். டாக்கர் லாக்ஸ் அதே கமெண்ட்டை போடலாம். போட்டுட்டு வணக்கம், அது என்ன இருங்க பாய் .லாக். ஓகேவா? என்டர் கொடுக்குறேன். இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்கள், இங்கே ஒரு ஃபைல் ஒன்று க்ரியேட் ஆகிடுச்சு. இந்த ஃபைலில் இருக்க எனக்கு லாக்லாம் வந்துடுச்சா? ஸோ இப்படி தான் நாங்கள் லாகை எடுத்து வெரிஃபை பண்ணுவோம். ஸோ ஐ ஹோப் யூ கேஸ் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஃபஸ்ட்டு கமெண்ட். ஓகேவா? இந்த கமெண்ட்டை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு தெரியும். ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு இப்போ யூஸ் பண்ணல ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணுறது, அந்த கமெண்ட்லாம் இங்கே ஆட் பண்ணலை. அதை நீங்களே செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ இப்போது அடுத்த கமெண்ட் என்னென்னா எக்ஸிக்யூட் பண்ணுற கமெண்ட். இந்த கமெண்ட் நாங்கள் எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னா, இதுவுமே ஒரு ப்ரொடக்ஷனில் ஏதாவது ஒரு டாக்கர் கண்டெய்னரில் ஏதாவது ஒரு இஷ்யூ இருக்குது அப்படின்னா, அந்த கண்டெய்னரை லாகின் பண்ணுறதுக்கு. ஓகேவா? ஸோ இதுக்கான மீனிங் என்னென்னா டாக்கர் எக்ஸிக்யூட் -iனா இன்ட்ராக்டிவ் டெர்மினல் அப்படின்னு அர்த்தம். இன்ட்ராக்டிவ் டெர்மினல்னால் என்னென்னா, இந்த டாக்கர் கண்டெய்னர் எல்லாமே லினக்ஸில் தான் இருக்கும். ஓகேவா? லினக்ஸ் என்விரான்மெண்ட் தான் டாக்கர் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த கண்டெய்னரை நம்ம ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம லினக்ஸ் கமாண்ட் போட்டு தான் ஆக்சஸ் பண்ணுவோம். ஓகேவா? -iனா என்னன்றது உங்களுக்கு இப்போது கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டபுளாக இருக்கும். இன்ட்ராக்டிவ் டெர்மினல் இந்த கமெண்ட்டை நான் எக்ஸிக்யூட் பண்ணும்போது உங்களுக்கு நான் காட்டுறேன். கண்டெய்னர் ஐடி ஆர் கண்டெய்னர் நேம், அதுக்கப்புறம் /bin/bash. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த கமெண்ட்டை இங்கே போட்டுட்டு கண்டெய்னர் ஐடியை போடுவோம். இதுதான் கண்டெய்னர் ஐடி, காப்பி பண்ணிட்டேன். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், வணக்கண்டா மாப்பிள்ளை இந்த ஃபோல்டர் தான் டைரெக்டாக வருது. எதனால் இங்கே வருதுன்னா, அந்த டாக்கர் ஃபைலில் ஒர்க்கிங் டைரக்டரி இதான் கொடுத்துருக்கேன். இந்த ஒர்க்கிங் டைரக்டரிக்குள்ளே இப்போ என்னென்ன ஃபைல் இருக்கும், ஒரே ஒரு ஃபைல் மட்டும்தான் இருக்கும். app.py ஃபைல் மட்டும்தான் இருக்கும். எல்எஸ் கொடுத்து பார்த்தோன்னா இங்கே பாருங்கள் app.py. ஓகேவா? ஸோ இது ஆக்சுவலி இதுதான் மைக்ரோ கம்ப்யூட்டர் அப்படின்றது. மைக்ரோ கம்ப்யூட்டர் இஸ் நத்திங் பட் நம்ம இப்போது இது ஒரு லினக்ஸ் கம்ப்யூட்டர். ஓகேவா? அதனால தான் நான் இதை டாக்கர் நான் இருக்க சொல்கிறேன்னா, அது ஒரு கம்ப்யூட்டர் அப்படின்றத நான் சொல்கிறேன். எதனால் கம்ப்யூட்டர்னு சொல்கிறேன்னா, இங்கே பாருங்கள், இது ஒரு லினக்ஸ் பேஸ்டு சிடி / கொடுத்து எல்எஸ் கொடுத்தோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், ஒரு லினக்ஸுக்கு தேவையான எல்லாமே இங்கே இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போது இந்த கமெண்ட்டும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபுளாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த கமெண்ட் எக்ஸிக்யூட் கமெண்ட்டை வச்சு இதை வச்சு நாங்கள் எப்படி டீபக் பண்ணுவோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள்,
இப்போ வணக்கம்டா மாப்பிள்ளன்னு இருக்கு. வணக்கம்டா மாப்பிள்ளை எல்எஸ்ல பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு ஃபைல் தான் வந்திருக்கு. ஸோ, சம்டைம்ஸ் ஏதாவது நம்ம ஃபைல் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, இது மாரி உள்ள வந்து பார்த்து நம்ம செக் பண்ணுவோம். செகண்ட் பார்த்தீங்கன்னா, என்விரான்மென்ட் வேரியபிள் நம்ம செட் பண்ணுவோம். பிரிண்ட் இஎன்வி குடுத்தேன் அப்படின்னா, என்விரான்மென்ட் வேரியபிள்லாம் பார்க்க முடியும். ஓகேவா? நம்ம டாக்கர் கண்டெய்னருக்கு என்விரான்மென்ட் வேரியபிள்லாம் செட் பண்ணோம்னா, அதில ஏதாவது இஷ்யூ இருக்கா அப்படின்றதெல்லாம் இப்படி தான் போட்டு நம்ம வெரிஃபை பண்ணுவேன். ஐ ஹோப் யூ கைஸ் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கான்செப்ட். ஆல்ரெடி டைம் 10 நிமிஷத்துக்கு மேல போயிடுச்சு. ஓகேவா? அண்ட் கடைசி இது ஸ்டாட். ஓகேவா? இப்போ நான் என்ன சொல்றேன்னா, டாக்கர் இஸ் எ மைக்ரோ கம்ப்யூட்டர்ன்றேன். ஸோ மைக்ரோ கம்ப்யூட்டருக்கு பார்த்தீங்கன்னா, சிபியூ இருக்கணும், ரேம் இருக்கணும், மெமரி இருக்கணும். அதெல்லாம் எங்கங்க இருக்கு அப்படின்ற மாரி நெறைய பேர் கொஸ்டின் கேட்பீங்க. அதெல்லாம் இருக்கு. அத பார்க்கணும்னா டாக்கர் ஸ்டாட்ஸ் இந்த கண்டெய்னர் ஐடி போடுவோம். இத குடுத்தோன்னா, இங்க பாருங்க சிபியூ. இது என்னுடைய கர்னல்ல இருந்து, அதாவது நான் ஒரு லேப்டாப் வச்சிருக்கேன். அதுலேருந்து கடன் வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் வை வி ஆர் காலிங் டாக்கர் இஸ் அ லைட் வெயிட் கண்டெய்னர் அப்படின்றோம். ஓகேவா? இங்க பாருங்க மெமரி என் ரேம யூஸ் பண்ணுது. ஸோ நெட்வொர்க் இன் அண்ட் அவுட்டு, பிட்டு எல்லாமே இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த கமாண்ட இந்த இது இருக்குல்ல, இதையும் நம்பளால ஒரு ஃபைல்ல சேவ் பண்ண முடியும். டெக்ஸ்ட் டாட் லாக்ன்னு குடுக்குறேன். இப்படி குடுத்தேன் அப்படின்னா என்ன ஆகுதுன்னு பாருங்க. லைவ் லாக் எனக்கு இங்க சேவ் ஆயிட்டே இருக்கு பாருங்க. போயிட்டே இருக்கா? ஸோ இத நம்ம என்ன பண்ணுவோம்னா, வச்சு வெரிஃபை பண்ணுவோம். இத வச்சு ஏன் வெரிஃபை பண்ணுவோம்னா, ஒரு கண்டெய்னர் எவ்வளோ சிபியூ யுட்டிலைசேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம இதெல்லாம் வச்சு கால்குலேட் பண்ணி தான் நம்ம டிசைட் பண்ணுவோம். ஐ ஹோப் யூ கைஸ் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கான்செப்ட். நீங்க என்ன பண்றீங்கன்னா, இந்த இத ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இதில இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன். இந்த ஸ்டாட்ஸ்ல பார்த்தீங்கன்னா, இத நம்ப பர்ட்டிகுலரான கண்டெய்னர் ஐடிய குடுக்காம குடுத்தோம்னா என்ன நடக்குது அப்படின்றத பார்த்துட்டு, நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல பார்ப்போம். அதேமாரி நம்ம சேனல்ல டெய்லியுமே இதுக்கப்புறம் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். கியூபர்நெட்டிஸும் போஸ்ட் பண்ணுறேன். ஜாப்ஸ்ல என்னென்னலாம் இருக்கோ அதுவும் போஸ்ட் பண்ணுவேன். அண்ட் ஆல்சோ ஏஐ ரிலேட்டடா பைத்தான், மிஷின் லேர்னிங் அது ரிலேட்டடாவும் நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ வாட்ஸ்அப் சேனல் இருக்கு. இன்ஸ்டாகிராம் அண்ட் லிங்க்டின் குடுத்துருக்கேன். ஏதாவது டவுட்னா அங்க கேளுங்க. நான் கண்டிப்பா ரீப்ளை பண்ணுவேன். அண்ட் டாடா பை பாய். சி யூ. அதர் மீட்டிங்.